வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணிதான் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் நல்லா நடக்குது, துலா ராசிக்கு மட்டுமே ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, எங்களுக்கெல்லாம் விமோச்சனமே இல்லையா, வாழ்க்கையில எப்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போமா அப்படின்னு நினைக்கக்கூடிய துலா ராசி என்பதுதான் அந்த பதிவு. பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்கு, இல்லாமலாம் இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க மட்டும்தான் கஷ்டப்படணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. சார் மற்றவங்களாம் விடுங்க சார், எனக்கு சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டா, வரக்கூடிய சனி பெயர்ச்சி உங்களுக்கு பலவிதமான நன்மைகளும் சில தீமைகளும் நடப்பதற்கான வாய்ப்பு. உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் வருகின்ற மார்ச் மாசம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானத்திற்கு பெயர்ச்சாகிறார். இந்த உபஜய ஸ்தானம்னா என்ன சார் அப்படின்னா, உபஜயம் அப்படின்னா ஜெயம்னா வெற்றி. அந்த உபஜயம் போது அடிஷ்னலா கூடுதலான ஒரு வெற்றியை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பாவகிரகங்கள் எப்பவுமே செய்யும். அதுல முக்கியமான ஒன்று இந்த சனி பகவானுடைய நிலை. அப்ப அந்த 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகும்போது முதல்ல என்ன கேட்டீங்கன்னா, வேலை வாய்ப்பை இழந்த, வேலையில் பிரச்சனைகளை கண்ட, வேலை சம்பந்தமான அனைத்து விதமான தொந்தரவுகளும் அடைந்த துலா ராசி என்பவர்களுக்கு ஒரு பெரிய விமாற்றம். 6ஆம் இடம் சொல்லக்கூடியது அடிமை வேலை அப்படின்னு சொல்லுவோம், ஒரு வேலை பார்ப்பது. அப்ப அந்த 6ஆம் இடத்துல அந்த வேலையை சொல்லக்கூடிய, அந்த வேலையை கொடுக்கக்கூடிய கர்ம காரகனான சனி பகவான் வரப்போறார். அப்ப கண்டிப்பா வேலையில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். வேலை இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நீண்ட காலமாக வேலை மாற்றம் செய்யக்கூடிய நபர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியா உண்டு. அதே போல வேலையில் நிறைய டார்ச்சர் சந்திச்சிட்டீங்க, நிறைய பிரச்சனை, நிறைய பிரஷர், நிறைய பாலிடிக்ஸ், தாங்க முடியல சார், ஒரே டார்ச்சர். ஆபீஸ் போனாவே யார் என்ன பண்ணுவாங்களோ, யார் எப்படி பேசுவாங்களோ தெரியல, எனக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்லது நடந்துமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு நான் அவங்களாம் ஜெயிச்சிருவேனா, என்னை அவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க, என்னை இன்சல்ட் பண்றாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களிடந்து ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு சனி பகவான். இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் போட்டிகளில் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பா கொடுப்பாரு. அப்ப ஒரு ஆபீஸ்ல எதனால பிரச்சனை, நீங்க மற்றவங்களோட வளர்ந்துடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் பாலிடிக்ஸ் பண்ணி உங்களை அமுக்கி அடக்கி வச்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் கண்ணு கால் தெரியும் ஓட போறாங்க. அவங்களால ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரப்போகுது. அவங்களால உங்களுக்கு ஏற்பட்ட தலைகுனிவு, அவங்களால உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்காம இருக்கு, அவங்களால சம்பள உயர்வு கிடைக்காம இருக்குன்னா அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆயிடும். நீங்க அந்த ஆபீஸ்ல ஒரு கோல் வச்சக்கூடிய ஒரு நேரம் வருகின்ற மார்ச் மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா இருக்கு. அப்ப என்ன ஆகும், உங்களுக்கான பதவிகள் கிடைக்கும், உங்களுக்கான பணம் விஷயங்கள், சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை சனி பகவான் 6ஆம் இடத்தை செய்யும். அதே போல இந்த சனி பகவான் கடன் பிரச்சனையும் கொடுப்பாரு, ஜாக்கிரதையா இருக்கணும். பணம் சம்பளம் அதிகமாக வாங்கினா என்ன பண்ணுவீங்க, ஒரு வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், ஒரு பைக் வாங்கலாம் யோசிப்பீங்க. அப்ப அதற்கான கடனையும் கொடுப்பாரு, அதுல கேர்ஃபுல்லா இருக்கணும். சம்பள உயர்வு உண்டு, ஆனா கடன் பின்னாடி திரும்பி பேக்கெட்ல வந்துகிட்டே இருக்கும். அதனால கேர்ஃபுல்லா பார்த்து கடன் வாங்காம வாழ்க்கையை வாழ்றது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து 7ஆம் பார்வையா 12ஆம் இடத்தை பார்ப்பார். நிறைய செலவுகளை கொடுப்பார். அப்ப என்ன பண்ணணும், நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா செலவுகளை கம்மி பண்ணீங்கன்னா பெரிய லாபம். அதே போல இந்த 6ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண வைப்பார். அது தப்பு இல்லை. ஆனா நீங்க என்ன நினைப்பீங்க, ஒரு பிசினஸ் பண்றவங்க நீங்க பணம் போடுறோம், இவ்வளவு லாபம் வரணும், இத்தனை மாசத்துக்குள்ள வரணும், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாரும் பேசக்கூடியது. அது வருமானம் லேட்டா, அதை தெரிஞ்சு இல்ல சார் நான் பணம் போட்டேன் உடனே வரல, நடக்கல, போகலன்னு யோசிக்காது. இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடியது நிறைய விஷயங்கள் பிசினஸ்ல வாய்ப்புகள் வரும்.
ஆனா அதே நேரத்துல அதை இன்வெஸ்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்டான ரிட்டர்ன் லேட்டா வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை உண்டு. ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இல்ல நம்ம பிசினஸ் அப்படியே கண்டினியூ பண்றது நல்லதா, ஏதாவது நீங்க இது அக்கௌண்ட்ல சர்ப்ளஸா வச்சுக்கிறதா இல்ல ஏதாவது இன்வெஸ்ட் பண்றதா நீங்க பார்த்து யோசிச்சு செய்து கொள்வது சிறப்பு. நிறைய துளாராசிகளுக்கு புதன் தசை நடக்குது, சனி தசை நடக்குது, ரொம்ப கவனமா இருக்கும். கண்டிப்பா கடன் வரும், கேர்ஃபுல்லா இருங்க. கடன்ல தான் சார் இருக்கு அப்படின்னா உங்க சுயஜாத்தை பார்த்துங்க. ஏன்னா ஏதோ ஒரு கர்மா ஒழிஞ்சிக்கிட்டு உங்களை கடன் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஒன்று வேலை செய்யக்கூடாதவங்க பிசினஸ் பண்ணுவீங்க, இல்லை பிசினஸ் செய்யக்கூடாதவங்க வேலை பண்ணுவீங்க, இல்லை உள்ளூர்ல வேலை பார்க்கக்கூடாதவங்க வெளியூர்ல வேலை பார்க்க, இந்த மாதிரி பிரச்சனைனால ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை வரும். அவங்களாம் உங்க ஜாதத்தை பார்த்துக்கிறது நல்லது. அதே போல துளாராசியில இருக்கீங்க அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா, அது உறவுகள், கல்யாணம் ஆனவங்க. 6ஆம் இடத்துல சனி போறது என்னன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களை கொடுப்பாரு, தேவையில்லாத ஒரு பிரச்சனை கொடுப்பாரு. குடும்ப வாழ்க்கையில் ஒரு திருப்தியின்மை ஏற்படும், அதனால ஒரு பிரச்சனை வரும். ஏற்கனவே அந்த பிரச்சனை இருக்குன்னா அதெல்லாம் ரொம்ப சேஃபா இருங்க. அவங்களாம் வாயே திறக்காம அமைதியா காலத்தை அடுத்த 2 வருஷம் ஓட்டுங்க, இல்லை கண்டிப்பா பிரச்சனை வரும். அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும், அதுல டவுட் கிடையாது. ஏன்னா அந்த உபஜயஸ்தானத்துல சனி பவன் வரும்போது என்னன்னா ஏதோ ஒரு வகையில ஒரு வரன் கண்டிப்பா கிடைச்சிடும். அது எந்த தோஷமா இருந்தாலும் சரி, ராகு தோஷம் இருக்கு, செவ்வாய் தோஷம் இருக்கு சார், எல்லா பரிகாரம் பட்ட நடக்கலனா கூட கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கொடுத்துருவாரு. ஏன்னா ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அந்த ஸ்தானம். அப்ப நீங்க செய்யக்கூடிய முயற்சி, திருமணத்துக்காக முயற்சி பண்ணா கண்டிப்பா வெற்றியை கொடுத்துருவாரு, அதுல டவுட் கிடையாது. அதே போல வம்பு வழக்குகள் வெற்றி, அது நீங்க இடம் சம்பந்தமான பிரச்சனையா இருக்கலாம், பூர்வீக சொத்து பிரச்சனையா இருக்கலாம், இந்த திருமணம் சம்பந்தமான விஷயத்துல கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கலாம், எல்லாத்துலயும் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல சனி பகவான் இருக்க போறாரு. நிறைய பிசினஸ் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா தேவையில்லாத கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு, ஒரு செக்கை கொடுத்துருப்பீங்க அதனால ஒரு கோர்ட் கேஸ் போட்டிருப்பாங்க, ஏதாவது ஒரு ப்ரோனோட கையெழுத்து போட்டிருப்பீங்க அதை தப்பா சொல்லி கேஸ் போட்டிருப்பாங்க. அதை எல்லாமே நிவர்த்தியாய் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமா இருக்கும். அட்லீஸ்ட் சமரசத்துக்காக வருவாங்க, பேச்சுவார்த்தைக்காக வரும், அந்த நேரத்தில் நீ க்ளோஸ் பண்ணிக்கிங்க, அதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துல ஏற்பட்ட வழக்கு அதெல்லாம் நிவர்த்திக்கு வரும். அதே போல இந்த காலகட்டத்துல நிறைய துளாராசி என்பவர்களுக்கு சொத்து வாங்கறதுக்கான வாய்ப்பு வரும், ஆனா கடன் மூலமா வாங்கறதுக்கான வாய்ப்பு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், கடனை எவ்வளவு கம்மியா வாங்கி நம்ம சொத்து வாங்கலாம்னு யோசிச்சு பண்றது நல்லது. நீங்க 1 லட்சம் கையில வச்சுனாலும் ஒரு வீடு கிடைச்சிடும், அதுல டவுட் கிடையாது. ஆனா அதை வாங்கிட்டு கடைசியில லோன் கட்ட முடியல கஷ்டப்படுவீங்க, கேர்ஃபுல்லா இருந்து. அதுல சொத்து விற்கும், இடம் விற்கும், நீங்க நினைச்ச விஷயத்துல வெற்றி உறுதியா உண்டு, அதுல டவுட்டே கிடையாது. ஆனா பின்னாடி கடன் மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கும். அதே போல இந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நோயை கொடுப்பார். ஏன்னா அவருடைய 3ஆம் பார்வை 8ஆம் இடத்துல இருக்கும். ஒரு சாதாரணமா இருக்கக்கூடிய நோய் நீண்ட கால நோயா மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்ப யாருக்கெல்லாம் சுகர் இருக்கு, பிபி இருக்கு, அவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ரெகுலரா மருந்து எடுத்துங்க, இல்லைன்னா தேவையில்லாத பெரிய ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் தான் போறதுக்கான சான்சஸ் வரும். கேர்ஃபுல்லா இருக்கு. அதனாலதான் முதல்ல சொல்லும்போது சொன்னேன், நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நெகட்டிவ்ஸே இருக்கு. இப்ப நெகட்டிவ் நிறைய தெரிஞ்சு வச்சிங்க. அப்ப உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அது எந்த உடல் பிரச்சனை இருந்தாலும் சரி. நிறைய துளாராசி என்பவர்களுக்கு கிட்னி, குடல் இறக்கம், பைல்ஸ், இரணியா, அதே பெண்களா இருக்கீங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் தான் வரும். அவங்களாம் கேர்ஃபுல்லா அதுல கேர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மொத்தத்துல துளாராசி என்பவர்களுக்கு சனி பெயர்ச்சி பலவிதமான வரவுகள், பலவிதமான நன்மைகளை, அது மட்டும் இல்லாம அனைத்து விதமான விஷயங்களும் வெற்றி எல்லாத்தையும் கொடுக்க போறாரு. பின்னாடியே கடன் பிரச்சனையும் கொடுப்பார், நோயும் கொடுப்பார். இந்த 2 விஷயத்துல கவனமா இருங்க. முயற்சிகள் அதிகமா பண்ணுங்க. அது வேலையா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், அதுல வெற்றி உறுதியாக இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி மூலமாக உண்டு. விருச்சக ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு வீடியோல பார்க்க போறோம். விருச்சக ராசி அன்பர்களுக்கு கடந்த 2.5 ஆண்டுகளாக இருந்த அர்த்தாஷ்டம சனியிலிருந்து ஒரு விளக்க கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்கு. உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு சனி பகவான் பயிற்சியாக. இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு தனித்திறமை வாய்ந்த ராசி. அப்படி இருந்தும் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கோம் சார் வாழ்க்கையில. இந்த கஷ்டம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, உங்களை புரிஞ்சிக்காதவங்களால நிறைய கஷ்டங்கள் இருக்கும். முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு
உறவு சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பாதிப்புகள் இருக்கும். அப்பா அம்மா கிட்ட, கூட பிறந்தவங்க கிட்ட, முக்கியமா கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி. நிறைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு காதல் கை கூடுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அது நீங்க பழகக்கூடிய விதத்துலதான் இருக்கு. யாரையுமே நம்பாதவர்கள் இந்த விருச்சிக ராசி. அதனாலதான் பிரச்சனை நிறைய வருது வாழ்க்கையில. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்கனவே இருந்த அஷ்டம சனி, அஷ்டம சனின்னு சொல்றதை விட அர்த்தாஷ்டம சனி, உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்தனால அர்த்தாஷ்டம சனி, அதுல இருந்து ஒரு நிவர்த்தி. அஷ்டம சனியுடைய பாதி அளவு நிறைய பாதிப்புகளை சந்தித்தவர்கள் இந்த விருச்சிக ராசி. பாதிக்கே தாங்க முடியல சார், இவ்வளவு பிரச்சனையை சந்திச்சிட்டேன் சார் வாழ்க்கையில. நிறைய பேருக்கு கணவன் மனைவி கருத்து வேறுபாடுனால பிரிவினை பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த விருச்சிக ராசி. இந்த சனி பகவான் பெயர்ச்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிரிவினை எதனால நடந்துச்சு அப்படின்னு தெரியாம போயிடும். சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு, நீங்க அதுக்கு தயாரா இருக்கும், அவ்வளவுதான் விஷயம். நீங்க அதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சேர்ந்து வாழலாம். இல்ல சார், ஏற்கனவே நிறைய பிரச்சனை சந்திச்சிட்டேன், நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டேன், எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அடுத்த திருமணம் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. அதே போல இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த பிரச்சனை 2 விதமா இருக்கும். குழந்தை இல்லாதனால ஒரு பிரிவினை, சில பேருக்கு குழந்தை இல்லை. நிறைய விருச்சிக ராசி பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். அதுவே விருச்சிக ராசியில இருந்த ஆண்களுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உயிரிழப்பு சம்பந்தமான குறைபாடு பிரச்சனைகள், அதனால குழந்தை பேர் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா டாக்டர் எடுத்து போனோம், நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், டெஸ்டா எடுத்து ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு அர்த்தாஷ்டம சனி காலத்துல தேவையில்லாத செலவுகள் நடக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க அந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுங்க. உங்களுடைய உண்மையான பிரச்சனை என்னன்னு பார்த்து அதற்கான நிவர்த்தி கிடைச்சி குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நேரமா இருக்கு. அதனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்னுணி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாகவும் சனி பெயர்ச்சி பண்ணுது. அதே போல நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை இந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு. முக்கியமா நிறைய பேருக்கு காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தோல்வி அடைந்தவர்களுக்கு திருமண யோகம் கண்டிப்பா நடக்கும். காதலிச்சுட்டு இருக்கீங்க, அதுல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நேரத்துல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தலாம். இல்ல காதல் ஏற்கனவே இருக்கு அப்படின்னா உங்களுடைய குடும்பத்திட்ட சொல்லி அது திருமணமா மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பையும் சனி பகவான் கொடுப்பாரு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்து 3ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கிறார். அந்த 7ஆம் இடம் தான் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க திருமணம் ஆகாதவர்கள், திருமணம் நீண்ட காலம் நடைபெறாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை சனி பகவான் கொடுக்க போறாங்க. மறு திருமணத்திற்கும் வாய்ப்பு உண்டு, அதான் ரொம்ப முக்கியம். திருமணமாகி பிரச்சனை ஆகி டைவர்ஸ் ஆனவங்களுக்கு மறு திருமணத்திற்கும் வாய்ப்பு. அதே போல வேலை இல்லாதவர்கள் ரொம்ப முக்கியம், இந்த பாயிண்ட் நீங்க நல்லா கவனிக்கணும். வேலை இல்லாதவர்கள் தயவு செய்து வெளியூர் வெளிநாட்டு ட்ரை பண்ணுங்க. சார் நான் வெளிநாட்டு ட்ரை பண்றேன் சார், வெளியூர் ட்ரை பண்ண சார், கிடைக்க மாட்டேங்குது. ஆனா வரக்கூடிய மார்ச்க்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு வெளியூர்ல வெளிநாட்டுல வாய்ப்புகள் கிடைக்கும். சார் உள்ளூர்ல கிடைச்சா கிடைக்காதா சார்? கிடைக்கும். ஆனா நீங்க எதிர்பார்த்த சம்பளம், நீங்க எதிர்பார்த்த பதவி, நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் உங்க வேலையில கிடைக்காது. ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 3ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால வெளியூர் வெளிநாடு சார்ந்த பயணங்கள் சார்ந்த வேலை வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல சனி பகவான் இருக்காரு. திருப்பி எனக்கு வேலை கிடைக்கல நீங்க உங்களை பத்தி ஒரு சுய சிந்தனை செய்யக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கும். அது செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெளியூர்ல வேலை வாய்ப்பு கிடைத்தே தீரும். நிறைய விருச்சிக ராசி என்ன பிரச்சனைனா, அம்மாவுக்காக வாழ்க்கையில் வந்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஏன்னா சந்திரன் நீச்சமாகக்கூடிய ராசி. அதனால அம்மாவுக்காக இல்ல உங்களுடைய சிந்தனைகள்ல ஏதாவது ஒரு தவறு நடக்கிறதுனாலையும் நிறைய வாய்ப்புகளை இழந்தவர்கள் இந்த விருச்சிக ராசி. அதே போல நிறைய விருச்சிக ராசி என்பது தொழில மிகப்பெரிய நஷ்டம், கடன் பிரச்சனை, எதுவுமே நடக்கல சார், 2.5 வருஷமா சும்மா இருக்கேன் சார், நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு ஒன்றும் நடக்கல, கடனுடைய அளவு தான் பல மடங்கு பெருகிருச்சு, ஒண்ணுமே பண்ண முடியாம இருக்கேன், பேங்க் ஆக்ஷன், பேங்க்ல ஓடி கட்ட முடியல, பேங்க் லோன் கட்ட முடியல, கார் லோன் கட்ட முடியல, வீட்டு லோன் கட்ட முடியல, எல்லா வகையிலும் கடன் அதிகமாக பெற்றவர்கள் இந்த விருச்சிக ராசி. அந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி ஆகும், கவலைப்படாதீங்க. ஏன்னா எல்லாருமே யோசிப்பாங்க, இவ்வளவு பிரச்சனை எப்படி சார் தீர்க்க போறோம்னு தெரியல,
பிரச்சனை எப்படி வந்துச்சு? இவ்வளவு பிரச்சனை நேரம் சரியில்லாம வந்துச்சு. அப்ப நேரம் சரியாகும் போது என்ன ஆகும்? அதே பிரச்சனை நிவர்த்தி ஆகும். உங்களுடைய சுயஜாதத்தை மட்டும் ஒரு அடி பார்த்துட்டு சில முடிவுகள் எடுக்கிறது, சில தெய்வ வழிபாடு கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும். ஏன்னா 5ஆம் இடம் சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த சனி பகவான் வரும்போது நீங்க செய்த புண்ணிய பலன்கள் வெற்றி கிடைக்கும். அதனால சின்ன சின்ன கோவில் வழிபாடு, சின்ன சின்ன தெய்வ வழிபாடு, அதெல்லாம் உங்க வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும். நிறைய விருச்சிகராசி என்பது கேது திசை, சனி திசை, புதன் திசை, மேஜரா பாத்தீங்கன்னா புதன் திசையில இருந்து சுக்கிர திசை வரைக்கும் சொல்லலாம். நிறைய பாதிப்புகளை அடைந்தவர்கள். அதுவும் கேது திசைலாம் வந்துச்சுன்னா வாழ்க்கையில இதுக்கப்புறம் நான் ஒண்ணுமே கிடையாது சார், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் கூட உங்களுடைய கடனுடைய அளவு, விரக்தி, வாழ்க்கையில எதுவுமே நடக்கல அப்படின்ற நிலை மாறவே மாறல. அந்த எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்கும். அதே படிக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. நீங்க நினைச்ச விஷயங்களை படிக்க முடியல. நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்புக்காக நிறைய முயற்சி பண்ணிருப்பீங்க, அதெல்லாம் நடக்கல. நான் ட்ரை பண்றேன் சார், இதுக்காக உட்காந்து எக்ஸாம் எழுதுறேன், 2 மார்க்ல போயிடுச்சு, 3 மார்க்ல போயிடுச்சு சொன்னவங்க நிறைய பேர். அதே மாதிரி வெளிநாடு போறதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதுறேன், எந்த எக்ஸாம் எழுதுறதும் ஜெயிக்க முடியல. போட்டித் தேர்வுகள் ஜெயிக்க முடியாத ஒரு நிலை விருச்சிகராசி என்பவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்கு. அதே போல நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம். அரசாங்கத்துல பிரச்சனைகளோட வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி ஆகி உங்களுக்கு டென்ஷன் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பையும் இந்த சனி பகவான் கொடுக்க போறார். அதே போல இந்த காலகட்டத்துல உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. அவங்கள கண்டிப்பா போய் திருப்பி ஒரு கம்ப்ளீட் நாஸ்ட்ரியல் செக்அப் பண்ணுங்க. மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் குறையக்கூடிய தருணம் அது. இல்ல சார் பிபிக்கு சாப்பிட்றேன், சுகருக்கு சாப்பிட்றேன், நீங்க எது வேணா மாத்திரை எடுத்துங்க, ரெகுலரா சாப்பிட்றீங்க, டாக்டர் சொல்லிட்டாரு சார் நீங்க ரெகுலரா சாப்பிடணும் அப்படின்னா நீங்க அதுக்கு திருப்பி ஒரு செக்அப் போங்க, டெஸ்ட் எடுங்க. கண்டிப்பா வரக்கூடிய மார்ச் மாசத்துல இருந்து உங்களுடைய மாத்திரையுடைய அளவு குறையும், மருத்துவ செலவுடைய அளவு குறையும். அதை செய்து கொள்வது சிறப்பு. நிறைய விருச்சிகராசியுமே அதனாலதான் அதிகமா பாதிக்கப்படுறீங்க. டாக்டர் சொல்லிட்டாரு அப்படியே நீங்க செஞ்சுட்டே வரீங்க, தப்பு இல்லை, கேர்ஃபுல்லா இருக்க தப்பு இல்லை. ஆனா அளவு முடிஞ்சோன்னு நிப்பாட்டி இருக்கும். நம்ம தான் ஒரு ரொட்டீனுக்கு வந்துட்டுமே அதை அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிகராசி. அதனால அதை செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு இழந்ததை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா சனி பகவானுடைய 7ஆம் இடத்து பார்வை ராசிக்கு 11ஆம் இடத்துல விழுது. அதனால இழந்ததை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமா இருக்க போகுது. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பணமா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, உறவுகளா இருந்தாலும் சரி. அப்ப இந்த காலகட்டத்தை தொழில மிகப்பெரிய வெற்றி வரும். வேலை வாய்ப்புகள் நல்ல சம்பள உயர்வு, பதவி உயர்வு வரும். அதே போல இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள நிறைய வரவுகள் உண்டு. வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. இம்போர்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு, எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. நிறைய விருச்சிகராசி என்பவர்கள் மெடிக்கல், முக்கியமா உணவுத்துறையில இருக்கவங்க நிறைய கஷ்டப்பட்டீங்க. அவங்களுக்குலாம் ஒரு விமோச்சனத்தை தேடி உட்கார்ந்துருக்கீங்க. அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு விமோச்சனம் கிடைத்தே தீரும். அதே போல விருச்சிகராசியா இருக்கீங்க, ஃபாரின் ட்ரை பண்ணிருப்பீங்க, தலைகள் நின்று பார்த்துருப்பீங்க, ஒன்றும் நடந்திருக்காது. எங்க அப்ளை பண்ணாலும் வரல சார், நான் கடன் பிரச்சனை இருக்கு தீக்கலாம் நினைச்சு ட்ரை பண்ண கிடைக்கல. சரி ஃபாரின்ல போய் வேலை பார்த்தா நிறைய சம்பாதிக்கலாம் ட்ரை பண்ண கிடைக்கல. என்கிட்ட எல்லா நாலேஜ் இருக்கு, ஆனா ஏதோ ஒரு வகையில தடங்கள் ஆகிட்டே இருக்கு. அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த சனி பயிற்சி பலன்கள். மொத்தத்துல விருச்சிக ராசி என்பவர்களுக்கு பல விதமான நெருக்கடியிலிருந்து நிவர்த்தி, தொழிலில் வெற்றி, தொழிலில் வருமானம், கடன் பிரச்சனைக்கு தீர்வு, உறவுகளால் ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு நிவர்த்தி, ஆறுதல், கணவன் மனைவிக்குள்ள அந்யுன்யம், திருமணம் போன்ற அனைத்து விதமான விஷயங்களும் வரக்கூடிய சனி பயிற்சியிலிருந்து நடக்க போது தயாரா இருக்கு. அதற்கான முயற்சிகளை அதிகமா பண்ணுங்க. ஏன்னா விருச்சிகராசி என்பதெல்லாம் நொந்து போயிட்டீங்க, சோர்ந்து போயிட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன சார் நடக்க போகுது வாழ்க்கையில அப்படின்னு கவலையோட இருக்கீங்க. அந்த கவலையில இருந்து முதல்ல வெளில வந்துட்டுனாவே வெற்றி உறுதி. ஏழரை சனிக்கு பிறகு ஒரு மாற்றத்தை அடைய வேண்டிய கட்டாயம் கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, சார் அப்படிதான் இருக்கு நிலைமை. ஏழரை சனியில எல்லாத்தையும் இழந்துட்டேன், உறவுகளை இழந்துட்டேன், பணம் இழந்துட்டேன், வீடு வண்டி வாகனத்தை இழந்துட்டேன்,
தொழில நஷ்டம், வேலையில பிரச்சனை, அவமானம் எல்லாத்தையும் இழந்துட்டேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரிவைவ் ஆயிட்டு வரேன். அடுத்த நிலைக்கு போறதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கேன், எதுவும் நடக்கல. உண்மையிலே அடுத்த நிலைக்கு போயிட்டீங்க. முதல்ல அதெல்லாம் வச்சுக்கோங்க. இல்ல சார், எனக்கு இன்னும் கஷ்டம் நிவர்த்தி ஆகலை, ஏழரை சனி முடிஞ்சுமே எனக்கு ஒன்றும் நல்லது நடக்கல அப்படின்னா உங்க சுயஜாதத்தை கண்டிப்பா பார்த்துக்கணும். ஏன்னா சுயஜாதத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஏதாவது ஒரு கர்ம வினை இருக்கு, ஒரு சாபம் இருக்கு, பித்ரு தோஷம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா தனுசு ராசி என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சியாக அந்த சனி பகவானுடைய பயிற்சி இருக்க போகுது. இந்த சனி பகவான் ஒரு ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போயிறாங்க. இது ஒரு வகையில அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லலாம். ஆனா தனுசு ராசி என்பதற்கு அது குருவுடைய வீடு, உங்க ராசி அதிபதியோட வீடு. அதனால சனி பகவானுடைய தாக்கங்கள் பெருசா இருக்காது. அது என்னென்ன கேர்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றேன், அதுக்கான பரிகாரம்னு சொல்றேன், கேட்டுக்கங்க. நீங்க தனுசு ராசியா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அடுத்த நிலைக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவான் கொடுக்க போறாரு. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல பயிற்சியாக போறார். முதல்ல கஷ்டங்கள் குறையும், மன வலி, மன கஷ்டம், அதுல இருந்து ஒரு நிவர்த்தி கிடைக்கும். என்னை எப்படிலாம் பேசினாங்க, நான் எப்படிலாம் வேலை இல்லாம இருந்தேன், தொழில இவ்வளவு நஷ்டப்பட்டேன் அப்படி மன வேதனையோட வெம்பி தவண்டு கொண்டிருக்கிற தனுசு ராசி அன்பர்களே, அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அந்த மன வேதனையில இருந்து ஒரு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை சனி பகவான் கொடுக்கிறார். முதல்ல பினான்சியல் லெவல்ல அடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு வருவீங்க. எப்படி வரப்போறீங்க? முக்கியமா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு. சார் வேலை கிடைச்சிருச்சு சார், ரொம்ப நாள் வேலை இல்லாம இருந்தா நீங்க சொன்னது கரெக்ட், ஆனா வேலை கிடைச்சிருச்சு. வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்த நிலைக்கு நீங்க அதுல ஒரு ப்ரொமோஷன், அதுல ஒரு இன்கிரிமெண்ட், பதவி உயர்வு, அதே போல வேலை மாற்றம். நிறைய பேருக்கு ஒரு சில ப்ரெஷர்ஸ் கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க பயங்கர நாலேஜபிள் பர்சனு, அறிவு அதிகம் உண்டு, உங்களுக்கு தன்னம்பிக்கை நிறைய உண்டு, உங்களுக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சும் மற்றவங்களோட சம்பளம் கம்மியாக வாங்குறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு, இல்லைன்னா சொல்றேன். ஆனா அதெல்லாம் நிவர்த்தி ஆகி என்னாலும் வாழ்ந்து காட்ட முடியும், என்னாலும் ஜெயிச்சு காட்ட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவான் அடுத்த 2 வருஷம் செய்ய போறாரு. ஏன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்க போகிறார். இந்த 10ஆம் இடம் சொல்லக்கூடியது தடைபட்ட கர்மாக்களை சொல்லும். இந்த 10ஆம் இடம் கர்மஸ்தானம். அந்த சனி பகவான் பார்க்கும்போது என்னன்னா தடைபட்ட கர்மாக்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். அப்ப வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கும், வேலையில ப்ரொமோஷன், பதவி உயர்வு எல்லாம் உண்டு. முக்கியமா தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றியை, லாபத்தை அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுக்கிறார். நிறைய பேருக்கு தொழில் எல்லாம் பண்றீங்க, பட் இருந்தாலும் அதுல கடன், பழைய கடன் நிறைய இருக்கு சார், அதெல்லாம் எப்படி சார் தீர்க்கிறது, எல்லாம் தீர்ந்துருமா சார் அப்படின்னு ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கு. அது முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரங்களுக்கு அதிகமா இருக்கு. என் கடன் பிரச்சனை எப்படி தீர்ந்துருமா, ஏன்னா எனக்கே நம்பிக்கை இல்லாம இருக்கு, உங்களுக்கே நம்பிக்கை இல்லாம இருந்தா கூட அந்த வாய்ப்புகள் தான் ஒரு மனுஷனை நம்பிக்கையை கொடுக்கும். அந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, தொழில வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இந்த சனி பகவானுடைய பயிற்சி கொடுக்க போகுது. இதுல ஒரு விஷயம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியில இருக்க, வாய்ப்புகள் வர நேரத்துல திருப்பி கடன் பிரச்சனையும் ஆரம்பிக்கும். கேர்ஃபுல்லா இருக்கும். திருப்பி நான் 7 சனி முடிஞ்சோ ஒன்றும் நடக்கல சார் சொல்றது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருப்பி வாய்ப்பு வரும்போது என்ன பண்ணுவோம், எல்லாருக்குமே ஆசை தானே, எல்லாரும் பிசினஸ் பண்றவங்க ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு போகணும் ஆசை தானே, ஏதோ ஒரு கடனை வாங்குவீங்க, நம்ம அதை செஞ்சாலும் எதாவது செஞ்சோம், அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இந்த தனுசு ராசி என்பதற்கு வருது. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த பூராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ராகு திசையோ சந்திர திசையோ மிகப்பெரிய பாதிப்பு கொடுத்துரும். இது முக்கியமா சந்திர திசை மிகப்பெரிய பாதிப்பு கொடுத்துரும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் மாட்டிக்கிறீங்க. அப்போ உங்க சுயஜாதத்தை பார்த்துட்டு என்ன செய்யலாம், அதுக்கு என்ன பரிகாரம்லாம் பார்த்து தெரிஞ்சுங்க. அதே போல தனுசு ராசியா இருக்கீங்க, உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் கவனமா இருக்கும். நீங்க அதிகமா உழைக்கிறேன்னு ஏதாவது ஒரு உடல்நிலை ஆபத்து வர்றதுக்கான சூழ்நிலைகள் உண்டு.
ஏற்கனவே இருக்கிற உடம்பு பிரச்சனையை அதிகமாக்காதீங்க. பிபியோ சுகரோ ஏதோ ஒன்று அதை அதிகப்படுத்தக்கூடிய, அது அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரும். அப்போ அதில் கேர்ஃபுல்லாக இருக்கு. அதே மாதிரி ஆஃபீஸ் மாறுறீங்க, வேலை மாற்றம் உண்டு, அது எந்த டவுட்டுமே கிடையாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக இருக்கு. முக்கியமாக 3 நட்சத்திரக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அவங்க தான் அதிகமாக கடன் வரும், அவங்களுக்கு தான் அதிகமாக பிரச்சனை வரும். நீங்களா போய் மாட்டிக்குவீங்க எங்கேயாவது. அந்த மாதிரி ஒரு நிலை வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. அப்போ கேர்ஃபுல்லாக இருந்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல நிறைய பேருக்கு திருமண யோகத்தை இந்த சனி பகவான் கொடுக்க போறார். திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு ஒரு நிவர்த்தியை சனி பகவான் கொடுக்க போறார். இந்த பிரச்சனைகளாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அந்த 7 சனியில ஏற்பட்ட ஒரு மனவலி, அது பார்த்தீங்கன்னா பொருளாதார வகையில நிறைய பேருக்கு பிரிவு நடந்திருக்கு. நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, அந்த சூழ்நிலையை உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. ஏதோ ஒரு கோபத்தை வீட்டில் காட்ட வேண்டியது. அது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் செய்யக்கூடிய பிரச்சனை. அது தனுசு ராசியில பிறந்த பெண்கள் நிறைய பேர் உங்களுடைய அப்பா அம்மா பேச்சை கேட்டு நிறைய தேவையில்லாத தவறான முடிவுகள்லாம் எடுத்துருக்கீங்க. அதனாலையும் சில பாதிப்பு. அப்ப அது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த திருமண உறவில் ஏற்பட்ட சிக்கல்கள் நிவர்த்தி ஆகும். இல்லை பிரிஞ்சுட்டீங்க, வேற வழி இல்லை சார், எல்லாம் முடிஞ்சது சார், நீங்க சொன்னதெல்லாம் நடந்துச்சு, ஏதோ தப்பான சில முடிவுலாம் எடுத்து இப்போதான் என்ன பண்ண தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா உங்களுக்கு மறு திருமணம் உண்டு. ஏன்னா அந்த 7 சனி காலகட்டத்தில் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத தகாத உறவுகள்லாம் நிறைய பாதிப்புகளை கொடுத்துருக்கு. தெரியாம தவறு பண்ணிட்டேன் சார், என்ன பண்றது, மனம் போன போக்கில் போயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி நிறைய பேர் இருப்பீங்க. அதனால கணவன் மனைவி உறவுகள் நிறைய பிரச்சனை, அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை. அதே போல தனுசு ராசியில இருக்கக்கூடிய வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கீங்க. கடுமையா இங்க செய்யாத வேலை கிடையாது சார், பேரு தான் வெளிநாடு, அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன், வேலை கிடைச்சது அதில் அவ்வளோ பிரச்சனை, நானும் என் மனைவி வேலை செஞ்சு சேர்த்து வேலை செஞ்சோம், என் மனைவிக்கு வேலை போயிடுச்சு, என் மனைவிக்கு உடம்புலாம் சரியாகவும் போயிடுச்சு. இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில கஷ்டப்பட்டவர்கள் தனுசு ராசி. அந்த கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகிட்டு தான் இருக்கு. இன்னும் அடுத்த நிலைக்கு வருவதற்கான வாய்ப்பு. அதே போல அங்கேயே செட்டில் ஆகும்னு நினைக்கக்கூடியவர்கள் அதற்கான வாய்ப்புகளை தேடலாம். அது மாதிரி வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ட்ரை பண்ணாமலாம் இல்லை, கண்டிப்பா வரக்கூடிய மார்ச் மாசத்துக்கு அப்புறம் நீங்க ட்ரை பண்ண கிடைக்க போகுது. நீங்க பணம்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க, சில வாய்ப்புகள் வரல. சில பேர் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, சில பேருக்கு மார்க் வரல, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. சில பேருக்கு என்னன்னா வேலையில ஏதோ ஒரு சில இன்டர்வியூலாம் முடிஞ்சு கடைசி ரவுண்ட்ல ஏதாவது ரிஜெக்ட் ஆயிருக்கு. அதை பத்தி கவலைப்படாதீங்க, நல்ல நேரத்துல போறீங்க, நல்லா நான் வச்சுக்கிங்க. ஐயோ நான் போய் ஏற்கனவே ஒன்று மிஸ் ஆயிடுச்சு சார், மிஸ் ஆகுறது கிடையாது. உங்க வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு நல்ல விஷயத்து நடக்க போகுதுன்னு நினைச்சிக்கீங்க. தேவையெல்லாம் உட்காந்து ஐயோ ஏற்கனவே வாய்ப்பு விட்டுட்டு, வாய்ப்பு எப்படியும் வந்துட்டு தான் இருக்கு. நல்ல வாய்ப்புகள் எப்ப அப்படின்னு நல்ல நேரத்துல தான் ஆகும். நல்ல நேரம் இப்போ உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு, அதற்கான முயற்சிகளை செய்யும். என்னன்னா இந்த வெளிநாடு போகும்போது கொஞ்சம் உங்க உடல்நிலை சார்ந்த விஷயங்கள், உங்க உடல்நிலைக்கு அதே மாதிரி அங்க இருக்கிற சூழ்நிலைக்கு நீங்க செட் ஆவீங்களா, உங்களுக்கு அங்கே வருமானம் வருமா, அதை மட்டும் யோசிச்சுட்டு போங்க. அதே மாதிரி பணம் செலவு பண்ணி வெளிநாடு ட்ரை பண்ணாதீங்க, அதில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். கேர்ஃபுல்லாக இருங்க. ஏதோ தெரிஞ்ச சோர்ஸ் மூலிமா, ரொம்ப கரெக்டான சோர்ஸ் மூலிமா ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பணம் செலவு பண்ணுங்க. தெரியாத புது நபருக்கு பணம் கொடுக்காதீங்க, பணம் வராது. இந்த அர்த்தாஷ்டம சனியில் இந்த பிரச்சனை இருக்கு, ஜாக்கிரதையாக இருக்கு. அதே மாதிரி பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல அனுகூலமான சூழ்நிலை உண்டு. பூர்வீக சொத்து கிடைக்கும், பூர்வீகத்துல வீடு கட்ட போறீங்க, அது மாதிரி வீடு வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு சனி பகவான் கொடுக்க போறாரு. வண்டி வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்பு சனி பகவான் கொடுக்க போறாரு. நீங்க நினைச்ச விஷயங்கள்ல, ஏன்னா அந்த சனி பகவான் 4ஆம் இடத்துல போகும்போது கேட்டீங்கன்னா நிறைய நன்மைகள், பல விஷயங்கள் நடக்காமலாம் இல்லை. பின்னாடி கடன் வரும். எல்லாருமே ஒரு டெவலப்மெண்ட் ஃபேஸ்ல கடன் வாங்குறது சகஜம் தான். ஆனா அது உங்க நேரம் சரியில்லை, உங்க தசாபுத்தி சரியில்லைன்னும் போது அந்த கடன் பிரச்சனையே அதிகம் திருப்பியும் 7 சனி மாதிரி மாட்டிக்கிறாங்க எல்லாருமே. இதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகங்கள் இப்படிதான் சொல்லுது. சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு 7 சனியோ எதுவுமே இருந்திருக்காது, ஆனாலும் கஷ்டப்பட்டுருக்கீங்க. அதெல்லாம் காரணம் உங்களோட ஜாதகத்துடைய தசாபுத்தி, மற்ற கிரக நிலை. அதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்கங்க.
பார்த்துட்டு முடிவு எடுத்தீங்கன்னா சிறப்பு. மொத்தத்துல தனுசு ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில மேன்மையை அடையக்கூடிய ஒரு தருணமா இருக்கும். அது உடல்நிலை சார்ந்த விஷயங்களா இருக்கலாம், கணவன் மனைவி, குடும்பம், உறவுகள், அதே மாதிரி தொழில், வேலை, எல்லாத்துலேயுமே ஒரு மேன்மையை அடையக்கூடிய, ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய அற்புதமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன பயிற்சி பலன்கள், அதாவது சனி பயிற்சி பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பயிற்சி பலன்கள். உங்க ஜாதகத்துல ராகு தசை, கேது தசை, சில ராசி அன்பர்களுக்கு சனி தசை, புதன் திசையெல்லாம் மிகப்பெரிய கடன், பிரிவினை, அது மட்டும் இல்லாம நீண்ட காலமா வேலை இல்லை, தொழில பிரச்சனை அப்படின்னு சில விஷயங்களை கொடுக்கும். அதற்கு உங்க சுயஜாதகத்தை பார்த்துக்கிறது மிக மிக சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம். இதுல பலன்கள் வராது, உங்க நோட்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். தெளிவா தெரிஞ்சுக்கங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில வருகின்ற பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கிறோம். கிரகம்னா என்ன, ராசினா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்ற வகுப்பு 3 மாத வகுப்பு ஆன்லைன் வகுப்பா நடத்துறோம். ஆண் பெண் இருபாலும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்துறோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க, வெளியூர்ல வெளிநாட்டுல இருக்கவங்க படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.